வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் உற்சாகமா கொஞ்சம் எப்படி துணிகள் தச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு தான் எடுக்கிறேன். சரி, புதுசா தைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாரி நாட்கள்ல எப்படி ப்ளவுஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் இதில காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு 3 ஃபுல் ஒயர் ப்ளவுஸ். இது எல்லாமே கொஞ்சம் நம்மட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியே பெண்டிங் ஆன ப்ளவுஸ் தான். இது எல்லாம் நான் கட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன். இருந்தாலும் ஒவ்வொரு ப்ளவுஸ் கொஞ்சம் நமக்கு வேற வேற ஆட்களுக்கு அவசரமா குடுக்குற மாரி அந்த மாரி போயிட்டுருந்து. இது அப்ப நம்ம காலையிலே ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்ட்டு நான் வீட்ல வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு, ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தச்சு எடுத்து வச்சிருந்தேன். மறுபடியும் கொஞ்சம் ரொம்ப மந்தமா தான் இருந்தது. துணிகள் எதுவுமே தைக்கிற மாதிரி இல்ல. அப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சேன். அது இன்னொருத்தவங்களுக்குள்ளது. இந்த 3 ஃபுல் ஒயர் ப்ளவுஸும் ஒரே ஆளுக்குள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 ஃபுல் ஒயர் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிருந்தது இருந்து. இது எல்லாமே நம்ம தச்சு குடுக்கணும். ரொம்ப நெருக்கடியா இல்ல அப்படின்னாலும், நம்ம இந்த ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சா, இனி வரக்கூடிய ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் வேகமா தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் நெறைய ப்ளவுஸ்கள வெட்டி வச்சுட்டோம்னா, ஒண்ணு இல்லன்னா கூட ஒண்ணு வேகமா தைக்கலாம் அப்படிங்கிற ஐடியால எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, அந்த ப்ளவுஸ தைக்கிறதுக்கு நான் உட்கார்ற டைம்ல ஒரு ஃபோன் வந்தது. திடீர்னு ஒரு பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கு. ஒரு ப்ளவுஸ் தச்சு குடுங்க மாடல் ப்ளவுஸ் அப்டின்னாங்க. சரி கொண்டு வாங்க அப்டின்னுட்டேன். அப்போ அதுக்கும் ஒரு சின்ன உடம்பு தான். ஒரு 30 இன்ச்சு அந்த அளவு தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, அந்த ப்ளவுஸ் எடுத்துருக்கலாம். ஆனா, அந்த ப்ளவுஸ எடுத்துட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் இந்த 2 ஃபுல் ஒயர் ப்ளவுஸும் பெண்டிங் ஆவிரும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 ப்ளவுஸையும் இன்னைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்டின்னு நெனச்சிருந்தேன். கடைசில இதெல்லாம் முடிச்சு நான் எடுத்து வைக்கும்போது கரெக்ட்டா ஒரு 10 மணி ஆயிட்டு நைட்டு. எனக்கு அந்த சடங்கு வீட்டுக்கு ப்ளவுஸ் எப்போ குடுக்கணும் அப்டின்னா, அடுத்த நாள் காலையிலே நம்மளுக்கு ஒரு 8 மணி 7:30 அந்த டைமுக்கு கேட்டுருக்காங்க. இருந்தாலும் ஒரு விடாமுயற்சி தான். நம்ம அத ஒதுக்கி இந்த ஃபுல் ஒயர் ப்ளவுஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அந்த ப்ளவுஸ தச்சுட்டோம் அப்டின்னா, இது இன்னைக்கு அப்படியே தைப்படாமயே இருந்துரும். அப்போ நம்ம அதையும் விடக்கூடாது. இத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படியாவது மாடல் ப்ளவுஸ் எடுத்தோம் அப்டின்னா, நைட்டு கொஞ்சம் காலையில கொஞ்சோன்னு தச்சு முடிச்சிடலாம். அப்படிங்கிற ஐடியால அந்த 3 ஃபுல் ஒயர் ப்ளவுஸுமே நைட்டுக்குள்ள முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். நான் ஒண்ணொன்னா தச்சு குடுக்க குடுக்க என் மக பக்கத்தில இருந்தனால, ஹெம்மிங் பண்ணி ஊக்க வச்சு 2 ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஹெம்மிங் பண்ண வேண்டியது இருக்கு. அது அடுத்த நாள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் 2 ஃபுல் ஒயர் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு லைனிங் ப்ளவுஸ் வச்சுருக்கோம். அது எல்லாமே அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, இப்போ இந்த பையில இருக்குது பாருங்க, இந்த ப்ளவுஸ் தான். இது ஆஃப் சாரி தான். நமக்கு இப்போ இந்த லெஹங்காலாம் வருது இல்லையா? அதுதான். அந்த பாவாடை ஒரே ஒரு பக்கம் மட்டும் நம்ம தையல் போட வேண்டியது இருக்கு. இது அகலம் ரொம்ப பெருசா இருக்கு. கொஞ்சம் அகலத்த குறைக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் என்னால முடிஞ்சா பண்ணி குடுக்குறேன் அப்படின்ட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த அட்டையில இருக்கு இல்லையா? இதே கலர் தான். இவங்க என்ன மாடல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த பஃப் கை வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த முட்டிக்கு மேலே வருது இல்லையா? பாதி பார்டரும், பாதிக்கு மேலே அந்த கப்பு கையும் வருது பாருங்க. அந்த மாரி வச்சு தச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாரியே தச்சு குடுங்க அப்படின்ட்டாங்க. இந்த பாவாடையில பாருங்க, இது பயங்கர காமெடியா இருந்தது. இது வெளிப்பக்கத்தில இருக்குது. பாவாடைக்கு வெளிப்பக்கத்தில நம்ம ஒரு 2 நாடா குடுத்து அதில பூலாம் போட்டு விட்டுருக்காங்க. இது அந்த கிரீன் கலர்ல ஒரு பை மாதிரி தச்சு விட்டுருக்காங்க பாக்கெட். இது உள்பக்கமும் இல்ல, வெளிப்பக்கம் தான். இது எதுக்காக அப்படின்னிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். என் மக அழகா ஒரு செல்ஃபோன எடுத்துக்கொண்டு, இது செல்ஃபோன் வைக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணி பார்த்தாச்சு. சூப்பரா இருக்கு. இருந்தாலும் ஒரே காமெடியா இருந்தது. இந்த மாரி பாவாடையிலலாம் இப்படி வெளிப்பக்கத்தில பாக்கெட் வச்சு தச்சிருக்காங்களே அப்படின்னிட்டு. இப்போ இந்த பாவாடையில ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு அது அகலத்த குறைக்க சொன்னாங்க. நான் முடிஞ்சா குறைச்சு குடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம எதையுமே முடியாம கட் பண்ணி எடுத்து அந்த துணிய வேஸ்ட் ஆக்கிறக்கூடாது. அதனால நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். முடிஞ்சா உங்களுக்கு பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இத அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, இந்த ப்ளவுஸ நான் நைட்டே கட் பண்ணி காலையில தச்சு கரெக்டான டைமுக்கு குடுத்துட்டேன். எப்படி மாடல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் கடைசியில காமிக்கிறேன். இதோட இந்த ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே நான் எடுத்திருக்கேன். கை தச்சது, மாடல் தச்சது எல்லாமே எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது அந்த பாவாடைக்கு தாவணி கொஞ்சம் முந்தான மாதிரி நல்லா பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. அதில் குஞ்சம் எல்லாம் போட்டு அழகாக இருக்குது. இதில் ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டர், பச்சை கலர் பார்டரும்
நல்ல வாடாமல்லி கலரும் காப்பர் கலரும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் பீட் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா சுருக்காக இருக்குது. இதை வந்து அயர்ன் பண்ணிட்டு தான் நான் கட் பண்ணி தைக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரியே வந்து நம்ம இப்படியே வச்சு கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் இதை வந்து நான் நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தைச்சி எடுத்திருக்கேன். பார்டர் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள். இந்த பார்டரில் வந்து கைக்கு வந்து பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்குக்கும் வந்து டிசைன் கொடுக்குறதுக்காக எடுத்திருந்தேன். இதில் வந்து எந்த மாதிரி நான் வந்து நைட்டு இருந்து தைச்சேன், எத்தனை மணிக்கு தைச்சேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாடல் தான் நான் வந்து கடைசியில் தைச்சி முடிச்சிருந்தேன். காலையிலே அவங்களுக்கு டெலிவரியும் கொடுத்தாச்சு. நான் எதுக்காக இந்த இதை வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து தைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா எனி டைம் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ராத்திரி பகல் அப்படிங்கிறத பார்க்காம நம்ம தைச்சி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த துணி வந்து தைச்சிருக்க முடியாது. நம்மகிட்ட இருக்கிறதையும் அதுக்கேற்ற மாதிரி தைக்கணும், புதுசாக வர்றதையும் விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் நான் தைச்சி கொடுத்துருக்கேன். லேஸ் ஒர்க் வச்சுருக்கேன், ஸ்டோன் ஒர்க்கு, பார்டர் வச்சுருக்கேன். கையும் வந்து நம்ம பப் ஸ்லீவ் வச்சு பார்டர் எல்லாம் வர்ற மாதிரி தைச்சிருக்கேன். இதோட ஃபுல் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.